அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட நண்பர்கள் மேக்ஸிமம் கேட்குறது மல்டி பேக்கர் ஸ்டாக் சொல்லுங்கள், லாங் டேர்முக்கு ஸ்டாக் சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நேற்று இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு லாங் டேர்ம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில், நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் கமெண்ட்ஸ் ஏசிசி, பிஎஸ்சி, மேக்ஸ் ஹெல்த் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு நார்மலாக பார்க்குறது, என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்ஸ் க்ரோத்தில் இருக்குது, எது நெகட்டிவாக போயிருக்கு, எது பாசிட்டிவில் இருக்குது, இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள். மேக்ஸிமம் நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் இண்டெக்ஸே பாசிட்டிவில் தான் இருந்தது. பட் ஸ்டாக்ஸ் எல்லாமே மூவ் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. பட் இன்றைக்கி இண்டெக்ஸ் நெகட்டிவில் இருந்தது. பட் நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவில் இருந்தது. ஸோ நெகட்டிவ் இருக்குது கொஞ்சம் தான், அதுவுமே ரைட் சைடு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டார் 7.6% நெகட்டிவ்ல இருந்திருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸ் 5.1%, சுப்ரீம் பெட்ரோல் கெமிக்கல், லைலார்ட் மெட்டல், மசகாண்டாக்கு 2.4%, ரிலையன்ஸ் பவர், கிர்லோஸ்கர் பிரதர், காலந்தி ஸ்பாட், நாராயணா கிருத்தாலயா. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ்னா கோதாவரி பவர் 6.9% பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. பாலிமெடிக்கூர், எலைட்கான் இன்டர்நேஷ்னல், ஜென் டெக்னாலஜிஸ், பிடிசி இண்டஸ்ட்ரி, யூஎன்ஓ மிண்டா, அதும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்எஸ்டிஎல், டெக்னோ எலக்ட்ரிக், சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்வெஸ்டர் கமெண்ட்ஸில் ஏசிசி பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொருத்தர் நேற்று கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவர் பிஎஸ்சி சார் ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்டாக் 2600க்கு வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ பிஎஸ்சி ஸ்டாக் ரொம்ப கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் இப்போ 200 டே மூவிங் ஆவரேஜ், அந்த ஸ்டாக் பற்றி இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 200 டே மூவிங் ஆவரேஜ் வரும்போது ஆவரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2 to 3 years கூட ஹோல்ட் பண்ண ரெடி, ஆவரேஜ் பண்ணுறத விட நான் ஹோல்ட் பண்ணுறேன் லாங் டேர்முக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு தான் பெரிய சல்யூட். ஆக்சுவலாக யாருமே இப்போ நான் உங்களுக்கு இப்போ எனக்கு நானே சொல்லிக்கிறது, எப்பயுமே சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே சொல்கிறேன், சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 years 3 years தேவையில்லை அப்படின்னு இருக்க அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எந்த ஸ்டாக்கு எப்போ தலைகீழாக மாறும்னு தெரியாது. நீங்கள் ஃபண்டமெண்டல் செக் பண்ணலாம், டெக்னிக்கல் செக் பண்ணலாம், என்ன செக் பண்ணாலும் எந்த ஸ்டாக்கு எப்போ வேணாலும் மூவ் ஆகும். ஸோ அது ஹையில் போயிட்டால் நமக்கு பாசிட்டிவ். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே புல் ட்ரேடு தான் பண்ணுறோம், ஆப்போசிட் ட்ரேடு பண்ணல. கீழே இறங்கும் போது நம்ம அதை வித்துட்டு வாங்கலை, அது எல்லாமே ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாக்ஸில் அந்த மாதிரி கிடையாது, ஆப்ஷன்ஸ் பண்ண வேணாம், புல் ட்ரேடு தான் பண்ணுறோம். அதனால எப்பயுமே நம்ம கீழே வாங்கி மேலே விற்கிறோம். ஸோ அதனால உங்களோட சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஸ்டாக்ஸு நான் லெஃப்ட் சைட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆர்விஎன்எல், இரேடா, ஆயில் இண்டியா, இது எல்லாமே பயங்கர நெகட்டிவ்ல இருக்குது. இதுக்கு ரீசன் நான் இது 2.5 வருஷமாக ஹோல்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வருஷம் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் கீழே போனாலும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரே ரேஞ்சில் ட்ரேட் ஆனால் கூட அதை வச்சிருக்கலாம், லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணலாம். அதாவது ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் எடுத்துலாம், நல்ல ப்ராஃபிட்டாக இருந்தால் ஒரு 20% 30% வந்தால். அதுவே கொடுக்கலன்னா நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே வச்சிருங்க. நல்ல ஃபண்டமெண்டலி செக் பண்ணிட்டு வாங்கணும், அவ்வளோதான். வாங்கும் போது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் செக் பண்ணிட்டா இமீடியட்டாக ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் செக் பண்ணாமல் நீங்கள் ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ப்ராஃபிட் வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் வரும். இவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இதெல்லாமே நான் லெஃப்ட் சைடு இருக்கிறது நான் பிரித்து போட்டிருக்கேன். பிஎஃப்சிக்கு டிவிடெண்ட்காக வாங்கினேன். மற்ற எல்லா ஸ்டாக்குமே நான் அந்தளவுக்கு எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாதப்போ வாங்கினது, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஓகே, தெரியாதப்பனா நான் ஆப்ஷன்ஸை விட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நிறைய யூடியூப் பார்த்துட்டு வாங்கினது. யாரையும் குறை சொல்ல, என்னோட மிஸ்டேக். ஓகே, பட் ரைட் சைடு இருக்குது. இப்போ லாஸ்ட் 1 year 1.5 year நான் இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஸ்டாக் வாங்கி வித்துட்டேன். ஓகே, இப்போ இருக்கு, அதாவது நான் ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். இதில் மிஸ் ஆனது நியூஜென் தான் மிஸ் ஆயிருக்கு. அதுவுமே இப்போ 1 மாசமாக தான் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கிராவிட்டா இந்தியா, இது எல்லாமே நல்ல ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், டெக்னிக்கல் நல்லா தான் பார்த்து வாங்கினேன். பட் யானைக்கும் அடிசருக்கும் தானே. பட் நான் இப்போ வரைக்கும் ஒரு 25 ஸ்டாக் வரைக்கும் வாங்கி வித்துட்டேன், செம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். ஓகே, எவ்வளோ ப்ராஃபிட்லாம் சொல்லல, பர்சன்டேஜ் வேணா சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு வந்து ஏசிசி பற்றி பார்த்துடலாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து நல்ல சப்போர்ட் லைனில் இருக்குது நண்பா. எத்தனை இடத்துல அந்த ரவுண்ட் பண்ணி பாருங்க, நிறைய இடத்துல வந்து கீழே விழுந்து விழுந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ இப்போயுமே அது மாதிரி எதிர்பார்க்கலாம், பட் தெரியாது, உங்களோட ரிஸ்க் தான். ஸோ பட் இப்போ வந்து நல்ல சப்போர்ட் லைன் இருக்குது. சரி, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். சப்போஸ் ஒரு 80% நமக்கு சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு, 20% வந்து கீழே போனால் நம்ம அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் 50% இப்போ 100% ஒரு ஸ்டாக்காக கேபிட்டல் ஒதுக்குறீங்கன்னா அதில் 50% இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 50% கையில் வச்சுருங்க. அது சப்போஸ் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஆவரேஜ் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை பற்றி சொல்லணும்னா இது வந்து மிட் கேப் கம்பெனி, அதானி குரூப்பு. ஸோ சொல்லவே தேவையில்லை. நான் வந்து இந்த அதானி, டாட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம், அதாவது இன்வெஸ்ட் பண்ணது எல்லாருக்குமே தெரியும், அதனால நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு சில கம்பெனி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த ட்ரெண்டெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இவங்க நல்ல கம்பெனி தான், லோ ப்ரொஜெக்ட் ப்ரொமோட்டர். இவங்கள்ட்ட வந்து அம்புஜா சிமெண்ட் இருக்குது, அது வந்து நல்ல க்ரோத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க செல் பண்ணுறாங்க, சிமெண்ட் ரிலேட்டடான செல்லிங், அது வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மைல் ஸ்டோன் வந்து நல்லா அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க தான். இவங்கள்ட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா கிளிங்கர் கெப்பாசிட்டி ரிடக்ஷன் சொல்கிறாங்க. அது என்னென்னா சிமெண்ட் வந்து நம்ம காங்கிரீட் போடும்போது ஈஸியாக கூல் ஆகணும், அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான் கிளிங்கர்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், நான் வந்து மெக்கானிக்கல், ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபாஸ்ட் கூலிங் எலமெண்ட் அதுதான் கிளிங்கர். ஸோ அது வந்து மினிமமாக பர்சன்டேஜ் தான் நம்ம சிமெண்ட்டில் ஆட் பண்ணி வருது. ஸோ அதில் ஏதோ க்ரோத், அதாவது அதில் கெப்பாசிட்டி ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து க்ரோத்தில் வந்து சின்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மெயின் கன்சர்னாக பார்க்க போகிறது அந்த கம்பெனியில். ஓகே, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறது தான், காம்படிஷன் இருக்குது, ஃபியூச்சர் டிமாண்ட் கன்சர்ன் அது எல்லா கம்பெனிக்கும் இருக்கிறது தான். ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது கம்பெனிக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்குது. இது வந்து எவ்ரி மந்த் வந்து மாறும், எவ்ரி இயர் மாறும், எவ்ரி குவார்ட்டர் மாறும். ஸோ இது வந்து நல்ல சப்போர்ட் லைன் தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி ரீசெண்ட் இருக்கிறதுனால தான் ப்ரைஸ் கீழே வருது. ப்ரைஸ் கீழே வந்தால் மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ கம்பெனியில் பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் நம்ம ப்ரைஸ் வரும்போது வாங்க முடியும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பிஎஸ்சி சார், இந்த ஸ்டாக்கை வந்து நிறைய பேர், ஒருத்தர் வந்து இப்போ 2600 2700 வாங்கியிருக்குன்னு சொன்னார்ல. ஸோ இப்போ வந்து 2300 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இது வந்து 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வரவே இல்லை. எல்லா இடத்துலையுமே நான் 200 மூவிங் ஆவரேஜ் இல்லை 100 மூவிங் ஆவரேஜ் அதை கீழே வரும்போது டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து லாங் டேர்முக்கு சூப்பரான கம்பெனி. லாங் டேர்ம்னா நம்ம என்ன பார்க்கணும், மார்க்கெட் கேபிட்டல், அதாவது அவங்க வந்து நல்ல மார்க்கெட் கேபிட்டலில் இருக்கணும். ஓகே, லார்ஜ் கேப்பாக இருந்தால் பெட்ரு, மிட் கேப்பாக இருந்தாலும் ஓகே தான், ஸ்மால் கேப்பும் நிறைய லாங் டேர்ம் கம்பெனிலாம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன படியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏன்னா நீங்கள் வந்து 10 வருஷம் இல்லை 3 வருஷம் 5 வருஷம் ஹோல்ட் பண்ண போகிறீங்க, அதை வந்து மெயினாக பார்க்கணும். அது வந்து தேவை இருக்கா, டிமாண்ட் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இது ரெண்டு பார்த்துட்டாலே நமக்கு வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து குவார்ட்டரி ரிசல்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த எவ்ரி டிப்பில் வாங்கணும், அது எப்படின்னா 200 100 மூவிங் அவரேஜ் வரும்போது வாங்கணும். ஸோ இந்த க்ரோத் ஸ்டாக்லாம் பாருங்கள், அது க்ரோத் ஸ்டாக் இல்லை, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இருக்க ஒரு சில ஸ்டாக்கு இந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாங்க, லாங் டேர்முக்காக கன்சிடர் பண்ணணும். அது எப்போ வேணாலும் வாங்கலாம். சப்போஸ் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு வேணும்னா இதே பிஎஸ்சி சாரை எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் வாங்குற மெத்தடு, அதாவது 2000 வந்தால் தான் நான் வாங்குற மாதிரி இருக்கேன். இப்போதைக்கு இது ஒரு சார்ட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்க, ப்ளூ கலர் லைன், அதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்துச்சுன்னா ஒரு 2000 வரைக்கும் வந்துச்சுன்னா என்ட்ரு ஆகலாம், 200 மூவிங் ஆவரேஜுக்கு வந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு என்ட்ரு ஆகணும்னா இது ஆல்ரெடி ஓவர் வேல்யூஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் சொல்லணும்னா எல்லா இடத்துலையுமே க்ரீனு ரெட்டு பாருங்கள், கீழே வாங்கிட்டு மேலே விற்றுருக்காங்க, திரும்ப கீழே வாங்கிட்டு மேலே விற்றுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பிக் பிளேயர்ஸ் உள்ளே இருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் நம்ம இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் நிறைய படிக்கணும், ஃபண்டமெண்டல் நிறைய நியூஸ் பார்க்கணும். ஸோ அதைத்தான் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் ஃபுல்லாலாம் கற்றுக்கல, நிறைய இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, கடல் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த ஃபஸ்ட் இதில் பாருங்கள், மார்ச்சில் பாட்டமில் வாங்கியிருந்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2000, நானும் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறேன், 2000 போகும்போது விற்றுருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும், திரும்ப மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு, ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு, அதாவது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு. பட் அப்படி ஆகலை, இந்த ஸ்டாக்கு மேலே போகும்போது விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், அதுக்கு ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ இதைத்தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஷார்ட் டேர்மில் பயங்கர க்ரோத், வெல்த் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து சின்ன ஸ்டடி தான். அடுத்து வந்து மேக்ஸ் ஹெல்த், இந்த ஸ்டாக்கை பாருங்கள். இது வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டரில் இருக்க கம்பெனி, இதுவுமே லார்ஜ் கேப் தான், நல்ல ப்ரொமோட்டர். எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட் நம்ம செக் பண்ணாலே போதும். இவங்க பாருங்கள் எல்லா இடத்துலையுமே 100 மூவிங் 200 அதை கீழே வரல.
எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நிறைய கண்ணுக்கு தான் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது கொஞ்சம் கீழே வந்தால் வாங்கலான்னு. இது வரவே வராது போல். இதுலேயுமே நம்ம பிக் பிளேயர்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். எங்கெல்லாம் ரெட்டு போட்டிருக்கணும் அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் வரும்போது டிப்பு அதை வாங்குறாங்க, மேலே போகும்போது விற்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு. நம்ம வந்து லாங் டேர்முக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு எப்படி சூஸ் பண்ணணும்னா பிஎஸ்சி சொல்லியிருக்கேன். நேற்று ஒரு ஸ்டாக்கை வந்து சொன்னேன். ஆக்சுவலாக ஷார்ட் டேர்மு லாங் டேர்ம் வந்து எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேற்று ஒரு ஸ்டாக்கை சொன்னேன். அந்த ஸ்டாக் வந்து என்பிசிசி. டைம் இருந்தால் அந்த வீடியோவில் பாருங்கள், லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டாக்கு 6 வருஷமாக ஒரே ரேஞ்சில் இருந்தது. அங்கே மாட்டினவங்க தான். ஸோ லாங் டேர்முக்கு எப்படி ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணணும், ஷார்ட் டேர்முக்கு எப்படி ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணணும், லாங் டேர்முக்கு எப்படி ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.